ரொம்ப போர் அடிக்குதே. சரி அவனுக்கு கால் பண்ணுவோம். எம்பது தடவை அவனுக்கு ஃபோன் அடிக்கிறது, எடுக்கவே மாட்டேன்றானே. என் மேலே பயம் விட்டு போச்சோ. ஏன் அவன் எடுக்காமல் இருக்கான்? இத்தனை தடவை அடிச்சும் அவன் எடுக்காமல் எப்படி இருக்கலாம்? ஒரே யோசனையால் இருக்குது. ஒரு வேளை ஆஃபீஸில் க்ரஷ்ஷுன்னு ஒருத்தைய சொல்லுவானே, ஒருவேளை அவளோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கானோ, அவளோட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான் போல. அதனால தான் என் ஃபோனை எடுக்க மாட்டேன்றான். விட மாட்டேன்டா, நீ என் ஃபோனை அட்டன் பண்ணுறதால உன்னை அடிச்சுக்கிட்டே தாண்டே போய் காலு. ஹலோ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப வருஷம் ஆச்சு போல என்கிட்ட பேசி, அதனால என் வாய்ஸ் எதுவும் உங்களுக்கு மறந்துருக்குமே. என்னது கோபப்படுறேனா? உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதோட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 2 ரிங்கு முடிஞ்சு 3ஆவது ரிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீ ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன்ல. என்னப்பா இவ்வளோ நேரம் அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எவகிட்ட இன்ஸ்டாகிராமில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை எவளுக்காவது வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுறப்ப நீ எடுக்கவே மாட்டேன்ற. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் ஃபோன் பண்ணால் எடுன்னு. சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறியே நீ. என்னது ஒர்க்கில் இருந்தியா? அப்போது என் காலை அவாய்ட் பண்ணிவிட்டு நீ ஒர்க் பண்ணுற அளவு உனக்கு உன் வேலை முக்கியமாக போச்சு அதானே? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி நீ சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிற பார்த்தியா? இதுலேருந்து என்ன தெரியுது? நீ கழட்டி விட பார்க்குறேன்னு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இல்லை, நீ சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்லாத. நான் என்ன மாதிரி இல்லை, நீ சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிற பார்த்தியா? உனக்கு வர இதுலேருந்து என்ன தெரியுது? பாசமே இல்லை. நீ கழட்டி விட பார்க்குறேன்னு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவியே, நீ அவ கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் காலை கூட அவாய்ட் பண்ணுற அளவு உனக்கு இது வந்துருச்சு. அதனால தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஏமாத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? நீ போய் ஆண்டி பேசிக்கப்பா, வேலைக்கு வராதப்பான்னு சொல்லி திருப்பி நீ சமாளிக்கதான் பார்க்குறியே தவிர நீ திருப்பியும் நீ உண்மையே பேச மாட்ற. இதுவே நான் பண்ணியிருந்தா என்னென்ன பேச்சு பேசுவேன். அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துருந்தாங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உன் கால் எடுக்கல. அதுக்கு நீ என்னென்னலாம் பேசினேன், யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற, எவ்வளவு கேட்ட. நீ சொன்னப்போ மட்டும் நான் கேட்டுக்கணும், இப்போ நான் சொன்னப்போ மட்டும் உனக்கு வடிச்சுக்கோ. என்னது டார்ச்சர் பண்ணுறனா? ஓ, இப்போ நான் உன்கிட்ட பாசத்துக்காக சண்டை போடுறது கூட இப்போ உனக்கு டார்ச்சராக தெரியுதுல. நீ ஃபோனை எடுத்து தான் ஆகணும். முன்னாடியாவது 2 ரிங், இப்போ 1 ரிங் முடிகிறதுக்குள்ளே நீ என் ஃபோனை அட்டன் பண்ணணும். ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணுறல. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ ரமேஷ், உனக்கு வேற எங்கேயும் இல்லடா சனி, உன் வாயில தாண்டா சனி. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டு ரொம்ப போர் அடிக்குதே. சரி அவனுக்கு கால் பண்ணுவோம். எம்பது தடவை அவனுக்கு ஃபோன் அடிக்கிறது, எடுக்கவே மாட்டேன்றானே. என் மேலே பயம் விட்டு போச்சோ. ஏன் அவன் எடுக்காமல் இருக்கான்? இத்தனை தடவை அடிச்சும் அவன் எடுக்காமல் எப்படி இருக்கலாம்? ஒரே யோசனையால் இருக்குது. ஒரு வேளை ஆஃபீஸில் க்ரஷ்ஷுன்னு ஒருத்தைய சொல்லுவானே, ஒருவேளை அவளோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கானோ, அவளோட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான் போல. அதனால தான் என் ஃபோனை எடுக்க மாட்டேன்றான். விட மாட்டேன்டா, நீ என் ஃபோனை அட்டன் பண்ணுறதால உன்னை அடிச்சுக்கிட்டே தாண்டே போய் காலு. அவதான் சொல்றது, வெளியில இருக்கும்போது கால் பண்ணாத டீனு. இப்படியே டெய்லி தொல்லை பண்றாளே. நான் வெறும் தெரியாம சைலண்ட்ல போட்டுட்டேனே. இப்போ இத்தனை தடவை கால் வச்சிருக்காளே. இப்போ நான் எடுக்கலன்னு தெரிஞ்ச ஆட்டமா ஆடுவாளே. என்ன பண்ண போறாளோ? பேபி சொல்லுமா, என்னம்மா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க? ரொம்ப வருஷம் ஆச்சு போல என்கிட்ட பேசி, அதனால என் வாய்ஸ் எதுவும் உங்களுக்கு மறந்துருக்குமே. ஐயோ, ஏமா இப்படி போட்டு என்னை படுத்துற? நான் தான் வேலையில் இருக்கிறப்ப சைலண்ட்ல போட்டுவே எடுக்க முடியாதுப்பா. மேனேஜர் பார்த்தா திட்டுவாரு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏமா நீ இத்தனை தடவை திருப்பி கால் பண்ணியிருக்க? உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதோட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 2 ரிங்கு முடிஞ்சு 3ஆவது ரிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீ ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன்ல. என்னப்பா இவ்வளோ நேரம் அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எவகிட்ட இன்ஸ்டாகிராமில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கியா? அந்த வேலையில் இருக்கிறப்ப சைலண்ட்ல போட்டுவே எடுக்க முடியாதுப்பா. மேனேஜர் பார்த்தா திட்டுவாரு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏமா நீ இத்தனை தடவை திருப்பி கால் பண்ணியிருக்க?
நீ என்னை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்லாத. முன்ன மாதிரி இல்லை, நீ மாறிட்ட. என் மேலே உனக்கு வர வர சுத்தமாக பாசமே இல்லை. நீ ஆஃபீஸில் க்ரஷ்னு ஒருத்தியை சொல்லுவியே, நீ அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என் காலை கூட அவாய்ட் பண்ணுற அளவு உனக்கு இது வந்துருச்சு. அதனால தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஏமாத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் சொன்னதை நீ இன்னுமே மறைக்கலையே. அதெல்லாம் அப்போவே ஒரு வாரத்தில் முடிஞ்சு போச்சு அந்த பட்டர்ஃப்ளைலாம். அதை பற்றியே ஏன் இப்போ திருப்பி திருப்பி பேசுகிற? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இன்னொன்று தெரியுமா, அது இப்போ வேலையே பார்க்கலப்பா, அது வேறு ஆஃபீஸ்க்கு போயிடுச்சுப்பா. அது இப்போ இங்கே வேலையே பார்க்கல. நீ சம்மந்தமே இல்லாமல் ஏன் இப்படி ஓவர் திங்கிங் பண்ணி என்னையும் ஏன் இப்படி போட்டு நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? நீ பொய் தான் சொல்கிறேன். என்னை சமாளிக்க திருப்பி 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 நீ சமாளிக்க தான் பார்க்குறியே தவிர நீ திருப்பியும் நீ உண்மையே பேச மாட்ற. இதுவே நான் பண்ணியிருந்தா என்னென்ன பேச்சு பேசுவேன். அன்றைக்கி ஒரே ஒரு நாள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துருந்தாங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உன் கால் எடுக்கல. அதுக்கு நீ என்னென்னலாம் பேசின, யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற, எவ்வளவு கேட்ட. நீ சொன்னதை மட்டும் நான் கேட்டுக்கணும். இப்போ நான் சொன்னதை மட்டும் உனக்கு வரைச்சிருக்கோ. இப்படி நீ ஓவர் திங்கிங் பண்ணி எனக்காக அழுது கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது இல்லையா? இப்போ நீ இங்கே சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது நான் இங்கே எப்படிப்பா நிம்மதியாக ஒர்க் பார்ப்பேன்? நீயே சொல்லு பார்ப்போம். ரிங் இப்போ ஒரு ரிங் முடிகிறதுக்குள்ளே நீ என் ஃபோன் அட்டன் பண்ணணும். ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணுறல அப்படி எடுத்து தான் ஆகணும். சொல்ல வேணாம்னு நினச்சேன், இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இழுத்து விட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, அடுத்த வாரம் உனக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட்டை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கும் போது தான் என்னோடய மேனேஜர் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் வந்து இப்போ பட்ஜெட்டாக பண்ணி கொடுக்கணும், அது நீங்கள் 2 நாளுக்குள்ளே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வர ஏர்னிங்ஸோட டபுள் டைம் அதிகமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. டக்குன்னு பார்த்தா ஓகே, உனக்கு ஒரு பெரிய வேல்யூபிளான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ரொம்ப ஓவர் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறேன். அதை சைலண்டில் போட்டு கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டேமா? உனக்கு வந்து ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்து முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டியம்மா நீ. ஓ, இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடிச்சியா? ஓ சே, அதை புரிஞ்சுக்காம இப்படி நான் பண்ணிட்டேனே. சாரி பேபி. சே, உன் சர்ப்ரைஸை புரிஞ்சிக்க கூட முடியாது ஒரு முட்டாளாக இருக்கேனே நான் நினச்சேன். இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருக்கு கிடைக்கும்? சாரி பேபி, சாரி. ஐ லவ் யூ ஸோ மச். ஆமாம், உனக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திட்டி போட்டு அப்புறம் கடைசியில் நான் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் சாரி பேபின்னு கேட்குறது. இதுதான் உனக்கு வேலை. எப்போ பார்த்தாலும் ஒரு நாளாச்சு இப்படி பண்ணுறாலும் இவனுக்கு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு அது புரிஞ்சிருக்கியா? எப்போ பார்த்தாலும் புரிஞ்சுக்காமையே கத்துற. சரி விடு, நீயும் திட்டி பழகிட்ட, நானும் வாங்கி பழகிட்டேன். சரி விடுப்பா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்கட்டா? சரிம்மா வைம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். நான் வெறும் ஒரு பயத்தில் அவளுக்கு ஐஃபோன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டேனே. இப்போ அடுத்த வாரம் மட்டும் பிறந்த நாளைக்கு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணலனா என் நிலமை அதோகதியாக்கிடுவாளே. போகிறேன் தெரியலையே. ஐயோ ரமேஷ், உனக்கு வேற எங்கேயும் இல்லைடா சனி, உன் வாயில தான்டா சனி. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் இவள்கிட்ட.